ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் எபிசோடில் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் இம்யூட்டபிலிட்டி. ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி மாடிஃபைட். நம்ம ஒன்ஸ் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. எஸ் ஈக்குவல் டு பைத்தான் எஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு ஜே. 0ன்ற பொசிஷனில் நான் ஜேன்ற கேரக்டர் அசைன் பண்ணால் எனக்கு அசைன் ஆகாது. இது எப்படி கரெக்ட் வேலை அசைன் பண்ணணும்னா எஸ் ஈக்குவல் டு பைத்தான் எஸ் ஈக்குவல் டு ஜே பிளஸ் எஸ் ஆஃப் 1 கோலன் பிரிண்ட் ஆஃப் எஸ். எஸ்ல பைத்தான் இருக்கு, ஜே பிளஸ் எஸ் ஆஃப் 1லேருந்து அப்போனா எனக்கு 0 எடுத்துக்காது. 1லேருந்து ஒய் டிஹெச் ஒய்என் அதோட ஜேன்ற கேரக்டர் ஆட் பண்ணிக்கும். ஸோ ஜைத்தான்ன்ற ஸ்ட்ரிங் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் கன்கடினேஷன். ஏ ஈக்குவல் டு ஹலோ, பி ஈக்குவல் டு வெல். பிரிண்ட் ஏ பிளஸ் டபுள் கோட்ஸ் பிளஸ் பி. ஸோ ஹலோ வேல்ன்றத ரெண்டு ஸ்ட்ரிங் வேல்யூ நான் ஒரே லைனில் எனக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக நான் கன்கடினேஷன் பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரிப்பிட்டேஷன். இது மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஹாய் asterisk 3. ஸோ ஹாய்ன்ற கேரக்டர் எனக்கு 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் காமன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட் லென் மெத்தட். எஸ் ஈக்குவல் டு பைத்தான் பிரிண்ட் லென் ஆஃப் எஸ். ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்காக நான் லென் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். பைத்தானோட லென்த் 6, ஸோ அவுட்புட் இஸ் 6. நெக்ஸ்ட் கேஸ் மெத்தட். எக்ஸாம்பிளாக டோரிமன் கிட்ட ஸ்மால் லைட் பிக் லைட்னு ரெண்டு கேட்ஜெட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்டை பிக்லேருந்து ஸ்மாலாகவும் ஸ்மாலேருந்து பிக்காகவும் சேஞ்ச் பண்ணும். அதேமாதிரி பைத்தானில் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்கு. எஸ் ஈக்குவல் டு பைத்தான் பிரிண்ட் எஸ் டாட் அப்பர். பைத்தான்ற ஸ்ட்ரிங் வேல்யூ நான் அப்பர் கேஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அப்பர் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் எஸ் டாட் லோயர். அதை லோயர் கேஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் லோயர் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிரிண்ட் எஸ் டாட் கேபிட்டலைஸ். கேபிட்டலைஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் அப்பர் கேஸில் இருக்கும். நெக்ஸ்ட் பிரிண்ட் எஸ் டாட் டைட்டில். டைட்டில் சேம் அஸ் கேபிட்டலைஸ் மாதிரி தான், ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் அப்பர் கேஸில் இருக்கும். நெக்ஸ்ட் சர்ச் மெத்தட். எஸ் ஈக்குவல் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் பிரிண்ட் எஸ் டாட் ஃபைண்ட் ஆஃப் பி. பின்ற கேரக்டர் எஸ் என்ற வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணுறோம். பைத்தான் ப்ரோக்ராமிங் ரெண்டுத்துலையும் பிபின்னு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் படி எந்த பி ஃபர்ஸ்ட் வருதோ அதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ இண்டெக்ஸ் 0. நெக்ஸ்ட் பிரிண்ட் எஸ் டாட் கவுண்ட் ஆஃப் ஓ. கவுண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஓன்ற கேரக்டர் ஹவு மெனி டைம்ஸ் அப்பியர் இருக்குன்னு செக் பண்ணுறோம். 2 டைம்ஸ் அப்பியர் இருக்கு. ஸோ அவுட்புட் இஸ் 2. நெக்ஸ்ட் செக் மெத்தட். பிரிண்ட் 1 2 3 டாட் இஸ் டிஜிட். இஸ் டிஜிட்டாக செக் பண்ணுறோம், இது டிஜிட் தான். ஸோ அவுட்புட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஏபிசி டாட் இஸ் ஆல்ஃபா. இது ஆல்ஃபாபெட்டிக்கான்னு செக் பண்ணுறோம், இது ஆல்ஃபாபெட்டிக் தான். ஸோ அவுட்புட் இஸ் ட்ரூ. பிரிண்ட் ஏபிசி 1 2 3 டாட் இஸ் ஆல்னம். ஆல்ஃபாபெட்டிக் இருக்கு, நியூமெரிக் இருக்கான்னு செக் பண்ணுறோம், இது ரெண்டுமே இருக்கு. ஸோ அவுட்புட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் அண்ட் ஸ்ப்ளிட். எஸ் ஈக்குவல் டு ஐ லைக் பைத்தான் பிரிண்ட் எஸ் டாட் ரீப்ளேஸ் லைக் கம்மா லவ். லைக் பதிலாக லவ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் ரீப்ளேஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் இஸ் ஐ லவ் பைத்தான். பிரிண்ட் எஸ் டாட் ஸ்பிட் ஆஃப். ஸோ ஸ்பிட் மெத்தட் யூஸ் பண்ணி இருக்கிற எல்லா ஸ்ட்ரிங்கையும் தனித்தனி வேர்ட்ஸாக செப்பரேட் பண்ணுறதுக்காக நான் ஸ்பிட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு எப்படி அவுட்புட் வருமா, எனக்கு லிஸ்ட்டாக வரும். ஐ லைக் பைத்தான் தனித்தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் ஜாயின் மெத்தட். வேர்ட்ஸ் ஈக்குவல் டு பைத்தான் இஸ் ஃபன். இது வந்து லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், தனித்தனி ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து வேர்ட்ஸ் இருக்குல்ல, எனக்கு ஃபுல் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் டபுள் கோட் ஸ்டார்ட் பண்ணி டபுள் கோட் சென்ட் பண்ணியிருக்கேன், பட் உள்ள எதுவும் தரல. ஸோ அது வந்து எனக்கு ஸ்பேஸாக எடுத்துக்கும். டாட் ஜாயின் ஆஃப் வேர்ட்ஸ். வேர்ட்ஸில் பைத்தான் யூஸ் பண்ணுறது தனித்தனி வேர்ட்ஸாக இருக்குது. ஸோ அதை ஜாயின் பண்ணி எனக்கு சென்டென்ஸாக பைத்தான் யூஸ் பண்ணுறது எனக்கு அவுட்புட்டாக வரும். ஸ்ட்ரிங் ஃபார்மட்டிங். வேரியபிள் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணுறதுக்கு சர்டன் மெத்தட்ஸாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் எஃப் ஸ்ட்ரிங். எஃப் ஸ்ட்ரிங்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். நேம் ஈக்குவல் டு ராம், ஏஜ் ஈக்குவல் டு 20. பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் எஃப் கேரக்டர் யூஸ் பண்ணுறேன். எஃப் டபுள் கோட்ஸ் மை நேம் இஸ் ஓப்பன் பிரேஸ் நேம் க்ளோசிங் பிரேஸ் அண்ட் ஏஜ் இஸ் ஓப்பன் பிரேஸ் ஏஜ் க்ளோசிங் பிரேஸ். நீங்கள் பிரேசஸில் கொடுக்குற வேரியபிள் இருக்கிற வேல்யூ அப்படியே பிரிண்ட் ஆகும். அவுட்புட் இஸ் மை நேம் இஸ் ராம் அண்ட் ஏஜ் இஸ் 20. நெக்ஸ்ட் ஃபார்மட் மெத்தட். பிரிண்ட் டபுள் கோட்ஸ் மை நேம் இஸ் ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோசிங் பிரேஸ் அண்ட் ஏஜ் இஸ் ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோசிங் பிரேஸ் டபுள் கோட்ஸ் டாட் ஃபார்மட் ஆஃப் நேம் கம்மா ஏஜ். ஃபர்ஸ்ட் பிரேசஸில் நேமும் செகண்ட் பேஸில் ஏஜும் எடுத்துக்கும். ஸோ அவுட்புட் இஸ் my name is Ram and age is 20. எஸ்கேப் கேட்டர்ஸ். எஸ்கேப் கேட்டர் எது தரும்னா, இப்போ நீங்கள் பிரிண்ட் மெத்தடில் நான் யூஸ் பண்ணுற வேரியபிள் வந்து நியூ லைனில் பிரிண்ட் ஆகணும், இல்லை ஒரு ஸ்பேஸ் சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம எஸ்கேப் கேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் n. ஸ்லாஷ் n நியூ லைன். ஸோ நியூ லைனை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்லாஷ் n யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்லாஷ் t. டீனா டேப். ஒரு ஸ்பேஸ் தள்ளி பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஸ்லாஷ் t யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டபுள் ஸ்லாஷ். நீங்கள் டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் சிங்கிள் ஸ்லாஷில் வரும். நெக்ஸ்ட் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் டபுள் கோட்ஸில் வரும். இந்த எபிசோட டாஸ்க் இதுதான். இந்த எபிசோட டாஸ்கோட ஆன்சர் நெக்ஸ்ட் எபிசோடில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.